இந்தியா பாகிஸ்தான் மீது ஏர் ஸ்ட்ரைக் செய்தபோது சிது, இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர், ஒரு டிவி இன்டர்வியூவில் கூறினார். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் என் நண்பர், அவரிடம் நான் போனில் பேசினேன். அவர் கூறினார், இந்தியா போட்ட குண்டில் இங்கே ஒரு காக்காதான் இறந்துள்ளது. இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் வாழ்ந்து இந்தியாவில் பெயர் மற்றும் புகழ் சம்பாதித்த ஒருவர் இந்தியாவுக்கு எதிராக எப்படி இவ்வளவு மோசமாக பேச முடியும்? அதுவும் இந்திய ராணுவ வீரர்களுக்கு எதிராக எப்படி இவ்வளவு கேவலமாக பேச முடியும்? சித்து பேசியதை அடுத்து ஒரு வாரம் பாகிஸ்தான் நியூஸ் சேனல்களில் இந்த செய்தியை தான் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பு செய்தார்கள். பாருங்கள், இந்தியாவில் உள்ள ஒரு எம்பி கூறுகிறார், இந்தியா செய்த ஹேர் ஸ்ட்ரைக்கில் ஒரு காக்கா தான் இறந்தது என்று அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் என்று கூறியது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சில காலங்களுக்கு முன்னால் சித்து தன்னுடைய காரை பார்க் செய்யும்போது ஒரு பெரியவர் உடன் ஏற்பட்ட விவாதத்தில் சித்து அந்த பெரியவரை ஓங்கி அறைந்துவிட்டார். கீழே விழுந்த அந்த பெரியவர் இறந்துவிட்டார். இந்த கேஸ் கோர்ட்டில் நடந்து கொண்டிருந்தது. அந்த வழக்கில் தீர்ப்பு தற்போது வந்தது. சித்து குற்றவாளி என கூறி கோர்ட் அவருக்கு ஜெயில் தண்டனை வழங்கியது. நவ்ஜோத் சிங் சித்து இன்று ஜெயிலில். ஒரு அரசாங்கத்தை தனி மனிதன் விமர்சனம் செய்யலாம். ஆனால் நாட்டுக்காக உயிரை கொடுக்கும் ராணுவ வீரர்களை எப்படி ஒரு மனிதன் இவ்வளவு கேவலமாக பேச முடியும்? சித்துவின் கர்மா வேலை செய்யத் தொடங்கியது. நியாயம் தாமதமாகலாம், ஆனால் தவறாமல் வரும்.